ஐயோ கொஞ்சம் மொல்ல மாட்டேன் அப்பயே உடம்பெல்லாம் ரொம்ப நோது கொஞ்சம் மொல்ல மாட்டேன். உன்னை ஏமா அவ்வளோ துணியெல்லாம் கசக்க சொல்லியிருந்து பார்வதிட்ட கொடுத்துருந்தோம் தானே நீ? அம்மியாக்கா வாங்கக்கா. பார்வதி அத்தை எப்படிக்கிறாங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தவங்க உள்ள படுத்துன்னுக்குறாங்க, போங்க. ஏன்க்கா என்ன சொன்னாங்க டாக்டர்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து என்னதான் காச்சு? வா துர்கா உக்காரு. ஏன்க்கா நேத்து தான் எனக்கு நீ அவ்வளோ ஒரு ஆக்டிவா அவ்வளோ புத்தி சொன்ன, நீ உன்னை பார்த்து நான் எவ்வளோ தெம்பா இருக்கிறேன், நீ என்னக்கா இப்படி படுத்துனுக்குற நீ? இவ்வளோ துணி எடுத்து கசக்கின்னுக்குறாங்க காத்துல, இருக்கிற துணியெல்லாம் எடுத்து கசக்கிட்டுக்கிறாங்க. ஏன் அம்மியாக்கா உனக்கு இருக்க வயசு ஏறுதா இல்ல கூடுதா? என்ன நினைச்சுன்னுக்குற நீ? மருமாவை எது கட்டின்னு வந்த நீ? எல்லா வேலையும் நீத்து பட்டு செஞ்சுன்னு உக்காந்துனுக்குற நீ? எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது இல்லை, என்ன பண்றது? ஏன் இஷ்டமா தாமா எடுத்து போட்டு கசக்குன, பாவம் அந்த பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு புள்ளைய வச்சுக்கினா அவன் என்ன பண்ணுவா சொல்லி எவ்வளோ வேலை செய்வா. அதுக்கு தான் எந்த அவர்தான் தான் எடுத்து போட்டு கசக்குன. இந்த மாதிரி அவன் யாருக்கு தெரியும் சொல்லு? அவளெல்லாம் சும்மா திட்டி நல்லா இருக்காதடா நீ. ஒன்றும் இல்லை, நான் செஞ்ச தப்புக்கு ஏன் பாவம் அந்த பொண்ணு திட்டின்னுக்கிற ஊரா மட்டும் பொண்ணு ஏன்னா வேணுமா இருந்தாலும் செஞ்சுன்னு வந்து கொடுக்குறா எனக்கு கேட்டா. சும்மா கத்திக்கின்னுக்காத, ஏஞ்சி போனி. சரி அம்மியாக்கா, உஷாரா உடம்பு பாத்துக்க. எதுனா காசு கிசு வேணும்னா கேளு, ரெடி பண்ணி கொடுக்குறேன். அம்மா உஷாரா பாத்துக்க சாமி. இதம்மா பார்வதி, உங்க மாமியார் உன்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு டைம் பார்த்து கொடு. உஷாரா பாத்துக்கோ, நான் வரேன்.